காந்தலூர் போகிற வழியில் ஒரு பார்க் ஒன்று வச்சுருந்தாங்க. டிக்கெட்லாம் ரொம்ப பெருசாக இல்லை, 20 ருபீஸ் தான். உள்ளே போனால் பழைய காலத்து மக்கள் வாழ்ந்த இடங்கள், குகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவை காமிச்சாங்க. அந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அங்கே முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வரும்போது இந்த மாதிரி ஒரு காட்டு வழியாக வந்தோம். உள்ளே போயிட்டு இருக்கோம். சிங்கம் புலி வரத்துக்கான அறிகுறிகள் தென்படுது. சுற்றி மேசன் காடு மாதிரி அடர்ந்த காடு தான். மேலே மேகங்களே தெரியல, பார்த்தீங்களா? யார் இந்த காட்டுவாசிங்க? இது கொடூர காட்டுவாசி, அமானுஷ காட்டுவாசி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான நோக்கி ஒரு பையன். அந்த தாத்தா இருப்பார்ல, அந்த தாத்தா தான் அவர் தான். அந்த பார்க்கெலாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு வழியாக எங்கள் ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் தங்கின ரெசார்ட் இது தான், ஃபயர் ஃப்ளை ரெசார்ட் சொல்லிட்டு. ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. என்ன ஒன்று, அந்த ஏரியாவில் அடிக்கடிக்கு கரண்ட் ஆஃப் பண்ணிடுறானுங்க. ஜென்ரேட்டர்லாம் இருக்குது, பட் ரொம்ப ரேராக தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப எமர்ஜென்சி பர்பஸ்க்கு மட்டும்தான். அன்றைக்கி ஈவினிங் எங்கேயும் பெருசாக போகல. நைட்டு ரூம்லேயே வந்து ஃபயர் கேம்ப்லாம் போட்டுருந்தாங்க. ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான். முடிச்சுட்டு மறுநாள் தான் நாங்கள் சுற்றி பார்க்கவே கிளம்பணும். ஆப்பிள் தோட்டத்தில் இருந்து ஒரு 5-6 ஸ்பாட்டு போனோம். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. சைனிங் ஆஃப் சசிகுமார் பரந்தாமன். பாய்.